என் தங்கப்பிள்ளையே, எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வராகி நான் சொன்னேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே நான் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணை நீ தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, என் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் இப்பொழுது உள்ளே வந்திருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த வராகி எனக்கு இருக்கின்றது. அதனால் இந்த தாயானவள் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பதையும் என்னுடைய வேலையாக இப்பொழுது ஏற்றுக்கொண்டேன். என் குழந்தை, மனம் தளராமல் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிரு. என்ன வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை உன்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்கின்றேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இதுவே உன் வாழ்க்கை என்று நீ எண்ணுகின்ற அளவிற்கு இந்த வராகி பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பேன். என் குழந்தை, நீ ஆசைப்பட்ட பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கைகூடி வரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. வராகி எப்பேற்பட்டவள்? வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சரியாக கணிக்க தொடங்கியிருந்தால் நிச்சயமாக நான் எதனால் உன் வாழ்க்கைக்குள் வந்தேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அம்மா வந்த பிறகு ஏற்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, குறிப்பாக சில எண்களை காணும் பொழுது அது உனக்கு சில விஷயங்களை உணர்த்தும். நீ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இன்று அதை தொடங்கும் பொழுது அது நடக்குமா நடக்காதா என்பதனை இந்த எண்கள் உனக்கு உணர்த்தும். அதுபோலத்தான் நான் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணானது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அல்லது அதை நிறுத்தி வைக்கும். இதில் எதனால் இந்த எண் உன் கண்ணில் பட்டது என்பதனை அம்மா சொல்கின்றேன். 000 என்கின்ற இந்த எண்ணானது, என் பிள்ளையே, நீ ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கி அது செய்ய முடியாமல் நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது, அல்லது நீ ஒரு விஷயத்தை இன்று அடைவோமா அடைந்து விட மாட்டோமா என்று எண்ணிக்கொண்டு அதை நோக்கி நீ பயணிக்கும் பொழுது உனக்கான காரியங்கள் இன்று நடக்கும் அல்லது நடக்காது என்பதற்கான தெளிவை அது கொடுக்கும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் உற்சாகத்தை அதிகமாக கொடுக்கும். நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை அது உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். இதுநாள் வரையிலும் நீ எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து விட்டாய். இதுநாள் வரையிலும் எத்தனையோ சோதனைகளை நீ தாண்டி வந்து விட்டாய். நல்ல மனிதர்களையும் கண்டாய், கொடிய எண்ணங்களை கொண்ட மனிதர்களையும் நீ கண்டாய். 2 மனிதர்களையும் கண்ட பிறகு இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற உண்மையான அர்த்தத்தையும் நீ புரிந்து கொண்டாய். சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகளையும் நீ சமாளித்தாய். இப்படி எல்லாவற்றையும் சமாளித்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டே நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று யோசிக்க வேண்டிய காலகட்டங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நாம் பத்திரமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது. சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள், சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் என்று இவர்களின் மீது உன்னுடைய கவனம் எப்பொழுதும் அதிகமாகவே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயம் ஒன்று. என் பிள்ளையே, அடுத்தவர்கள் உன்னை பற்றி ஏதேனும் பேசுகிறார்கள் என்றால், அடுத்தவர்கள் உன்னை சூழ்ந்து ஏதேனும் விஷயங்களை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அதற்காக நீ வருந்தக்கூடாது. குறை சொல்கின்ற வாய்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க கூடாது. மாறாக அவர்களின் பொன்னான நேரத்தை உனக்காக ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நல்லது செய்வதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்ய முயற்சி செய்கின்றார்கள். இதை உனக்கு நல்லதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் செலவழிக்கின்ற அந்த நேரத்தை உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பாக எண்ணி நீ இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை நோக்கி நீ பயணிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி,
உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, எந்த சூழ்நிலைகளையும் கடந்து வந்து இவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை ஒருவர் குறை சொல்கிறார் என்றால் அவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நீ அவர்கள் குறை சொல்வதை கவனத்தில் வைத்து கொண்டு நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட செய்யாமல் விட்டு விடுவாய். அப்படியானால் நீ எதிர்பார்த்தது எதுவும் உனக்கு நடக்காது, நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் உனக்கு கிடைக்காது என்பதுதான் அவர்களினுடைய நோக்கமாக இருக்கின்றது. நீயும் அதற்கு ஏற்றார் போல அவர்கள் நினைத்தது போல நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் கூறிய அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய மனதிற்கு எடுத்துச் சென்று தேவையில்லாமல் கஷ்டங்களை வளர்த்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ ஒரு நாளும் கெடுத்து கொள்ளக்கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை ஒளித்துத்தான் வைத்திருக்கின்றது. அதை தேடி கண்டுபிடிப்பது உன்னுடைய கைகளில் தானே இருக்கின்றது. இது போன்ற மனிதர்களின் வார்த்தைகளுக்கு மயங்கி அதை தொலைத்து விடுவது நிச்சயமாக புத்திசாலித்தனம் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். சரி, இவையெல்லாம் உன் வாழ்க்கையின் ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கான எண்ணைத்தான் நீ கண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, இந்த எண் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நடத்தி கொடுக்கும். நீ இன்று எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அப்பொழுது இந்த எண்ணை கண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் இது நடக்கப் போகின்றது என்பதைத்தான் அந்த எண் உணர்த்துகின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டு முடிக்கும் நேரத்தில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனைத்தான் அந்த எண் உனக்கு குறிக்கின்றது. என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, இனிமேல் நீ தொடங்க நினைக்கின்ற விஷயங்களை சரியாக தொடங்கு என்று அந்த எண் உனக்கு சொல்கின்றது. நீ என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, அதை சரியாக செய்துவிட வேண்டும் என்று இந்த எண்ணானது உனக்கு எடுத்து சொல்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை நீ கண்டுகொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏது விஷயங்கள் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தாலும், ஏது விஷயங்கள் உனக்கு வேதனைகளை அள்ளி கொடுக்க முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் தூசி போல தட்டிவிட்டு, என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டும் பெறுவதற்கு நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தாலே போதும். என்னென்ன நேரத்தில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியோ அந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளை, மனதில் கொண்ட எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நீ கொண்ட அத்தனை திருப்பங்கள் என்று எல்லாமும் ஒரு நாள் நீ நினைத்தது போல, நீ ஆசைப்பட்டது போல மாறிவிடும். அப்பொழுது இந்த மனிதர்கள் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி போகும். உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்த இவர்களினுடைய மனது அன்று உன்னிடத்திலேயே வந்து உதவிகளை கேட்க வரும். உனக்கு அவர்கள் செய்த பாவங்களுக்கான அத்தனை தண்டனைகளையும் கிடைக்கும் பொழுது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் நுழையக்கூடாது என்கின்ற எண்ணம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு உணர வரும். என் பிள்ளையே, இதையெல்லாம் மனதில் எடுத்து கொள்ளாமல் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் புரிந்து கொண்டு, நடக்கவிருக்கின்ற உண்மைகளை மட்டும் உணர்ந்து கொண்டு, என்ன நடந்தாலும் அதனை நாம் எதிர்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ பயணிக்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த எண் உனக்கு குறிக்கின்றது. இந்த எண் குறிக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பின்பற்று. நிச்சயமாக மனதிற்குள் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு. என்ன நினைத்தாலும் அது நமக்கு நடக்கும் என்கின்ற ஒரு வெற்றி குறியாகத்தான் இந்த எண்ணை நீ பார்க்க வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு எண்ணத்திற்காகவும் நீ இந்த எண்ணை நினைத்து விடக்கூடாது. கண்டும் காணாமலும் விட்டு விடாதே. கண்டு விட்டாய் என்றால் அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்பதனை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும். தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பலவிதமான சோதனைகளுக்கெல்லாம் உனக்கு அந்த எண்ணை கண்டவுடன் மனதில் தெளிவு பிறந்துவிடும். நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் நினைத்தது நம் வாழ்க்கையில் நடக்காமல் போகாது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். இந்த நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் இந்த தாயானவள் என்னுடைய ஒத்துழைப்பை
வாய்ப்பும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக தேவைப்பட போவது இல்லை. நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமான சூழ்நிலைகளை நீ உருவாக்கி கொண்டாலே போதும். இதற்கு மேல் உன்னை காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் வேறு எதுவும் இல்லை என்பதனை அதன் பிறகு நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.